கோகோனட் சம்பல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அது நானே வளர்த்த கருவேப்பிலை, வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சி, துருவன தேங்காய் துவை போட்டு இது என்னென்னன்றது இப்போ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கல்லை நல்லா கழுவிட்டு அதில் காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட 2 பல் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை 3 போட்டு அதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அது கூட கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா தட்டுன்னு போட்டு அரைச்சி அது கூட கொஞ்சம் தேங்காவை போட்டு நல்லா அரைச்சி கூட கொஞ்சோண்டு உப்பை தூவி நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஒரு தட்டில் மாற்றி சுட சாப்பாடு போட்டு நல்லெண்ணெய் அது மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.